தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாள் உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினபடியே இந்த நாளிலும் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. யூதா எழுதின பொதுவான நிருபம். யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் கடைசி 2 வசனங்கள் 24 25 வாசிக்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை வேறு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்காக நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் கிருபையாக இந்த வார்த்தைகளை தந்து அதை தியானிக்க பண்ணினார். எனக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் அத்தனை ஆசீர்வாதமாய் என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்தேன். நிச்சயமாகவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை தருவார் என்றால் அதை நிறைவேற்றவும் வல்லவர். ஆமென். யூதா எழுதுகிற இந்த நிருபம், நிறைய பேர் நிருபங்களை எழுதினாலும் அவங்க எழுதினெல்லாம் பேதர் 2 நிருபம் எழுதினார். யோவான் 3 நிருபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதினார். 14 நிருபங்களை பவுல் எழுதினார். ஆனால் இந்த யூதா நிருபத்தை எழுதும் ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம் எழுதினார். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு அதிகாரத்தில் ஆதி முதல் அந்த வரைக்கும் அதை அப்படியே சுருக்கி அதை என்ன செய்தார்னா, இது ரொம்ப கஷ்டம். என்ன, நம்ம விரிவாக எழுத சொன்னால் நம்ம எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஆனால் எல்லாவற்றையும் ஆதியில் தூதர்கள் இருந்து ஆரம்பித்து ஏனோக்குடைய காரியங்களை அறிவித்ததில் இருந்து ஆண்டவருடைய வருகையில் நம்மை போய் நிறுத்துகிற வரைக்கும் இந்த ஒரே அதிகாரத்தில் முடிச்சிட்டார். இதை அப்படி நீங்கள் போய் பிறகு வாசித்து பாருங்கள். நிறுத்தி அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் அவர் முடிக்கும்போது எப்பொழுதுமே ஒவ்வொரு நிருபத்தினுடைய கடைசியிலே அவர்கள் எதை சொல்லி முடிக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். இந்த யூதா எழுதுகிறார், உங்களை வழுவாதபடி உங்களை காப்பதற்கும் தம்முடைய மகிமையுள்ள சந்நிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல, என் சன்னிதானத்தில் நிறுத்துவேன்னு சொல்றதில்லை. எப்படி நிறுத்துவார்னா, மாசற்றவர்களா. அல்லேலூயா. குறை உள்ளவர்களும் எல்லா காரியத்திலையும் தகுதியற்றவர்களாகிய நம்மை கர்த்தர் தகுதியாக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நானும் இதுக்கு தகுதியே இல்லை, நானும் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லை. உண்மையாகவே நானும் எந்த காரியத்திற்கும் தகுதி இல்லை. ஆனால் தகுதி யார் படுத்துகிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிற. அல்லேலூயா. இந்த யூதா எழுதுகிறார், நம்மை மாசற்றவர்களாய் ஆண்டவர் நிறுத்த வல்லவர். இதை சுருக்கமாக எழுதுறபடினால அங்கேயே அவருடைய நிருபத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இதை விவரமாய் அறிய விரும்பினால், சில பேர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா,
மேலும் இதை அறிய விரும்பினால் இந்த தொலைபேசிக்கு, இந்த எண்களுக்கு, இந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. அவர் இதே மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காருங்க, வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா. 17ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்களும் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் அதை நினைவு கூறுங்க. நீங்க எப்படிப்பட்ட அவர் வல்லவர், எதிலே அவர் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர், எப்படி உங்களை காக்க வல்லவர் என்பதை நீங்கள் இன்னும் ஆழமாய் அறிய விரும்பினால் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டதை என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. நான் நினைச்சேன் அப்போஸ்தலர்ல பிரதான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா முந்தினவன் ஆகிய பேதுரு. அவர் தான் அப்போவும் நான் லீடராக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே ஆக்கிட்டார் லீடரா, நீயே இரு. இப்போ அவர் நிருபத்தில் அவர் எப்படி நம்மை காக்கவும் நம்மை வல்லமையாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்தவும் வல்லவர் என்று சொன்னால், பேதுரு எழுதின நிருபத்தில் ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வாரு, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன அழகா எழுதுறாரு. பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் பைபிள் சொல்லுது. ஆனால் படித்தவங்களை காட்டிலும் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு. ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினா, நான் சொல்றேன், கழுத கூட அழகா பேசும். ஆமென். கர்த்தர் நல்லவர். பேதுரு சொல்றாரு, நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராய். நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். இதோ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த பூமிக்குரிய உயர்வுக்கு மாத்திரம் அல்ல, தேவன் நம்மேல வைத்த பெரிய ஒரு திட்டம், அழைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நித்திய மகிமை. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மகிமையாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே நாம் அற்பமானவர்கள், உலகத்தின் தாழ்வையிலே நாம் தகுதியற்றவர்கள், உலகத்தின் பார்வையிலே நாம் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்கள். தாவீது சொல்வாரு, ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள என்னை ஏற்றுக்கிடல, ஆனால் நீரோ என்னை மேன்மையானவனாய் பார்த்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்க மேன்மையானவர். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க மேன்மையானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்ன நினைச்சாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் அப்பா என்ன மேன்மையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர் நம்மை மேன்மையா அழைத்தாரு. ஆனால் கொஞ்சம் காலம் என்ன அனுபவிக்கணும், அது அவாய்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை போல நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. உபத்திரவம் இல்லாமல் நாம் மகிமைக்குள்ள என்ன செய்ய முடியாது. அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யம். இந்த ஒவ்வொரு உபத்திரவம் நமக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு உபத்திரவத்திலே நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த பாடங்களை குறித்து பேச போகிறதில்லை. எனக்கு ரொம்ப தெளிவான வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை உபத்திரவங்கள் ஊடே நடந்தாலும்
உங்களையும் என்னையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வாரு? நிலை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ சத்துரு நம்மை தள்ளும்படிக்கு விழும்படிக்கு தள்ளுவான், ஆனா ஆண்டவரோ நம்மை தூக்கி நிறுத்துவார். ஆமென். அவருடைய அன்புக்கு ஈடே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. எத்தனை பேர் சொல்றீங்க? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எஸ் டாடி என்னை கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நான் சொல்றேன், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க நினைக்க இனி இந்த குடும்பம் எழும்பாது, இனி இந்த மனுஷன் எழும்ப மாட்டான். ஆனா அவங்க கண்களுக்கு முன்பாகவே அவருடைய கரம் நம்மை தூக்கி, அல்லேலூயா. எத்தனையோ அனுபவங்களை சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இங்க பேதுரு எழுதுறாரு, உங்களை நிலை நிறுத்துவார். நான் இந்த சபைக்கு இந்த கால வேளையில என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களை நிலைக்க பண்ணுவார், உங்களை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நமக்கு எப்பொழுதுமே ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்தா, இதுக்கு அடையாளமாக சாட்சியாக நம்ம வெளியே தேடுறதை காட்டிலும் யாரை பார்க்கலாம்? அந்த ஊழியரை பார்க்கலாமா? இந்த ஊழியர் இல்லை இல்லை, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்துக்கும் ஒரு சரியான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி வேதத்தை பிரசங்கிக்கணும் என்று சொன்னால், வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 8:20 வாசியுங்கள். பாருங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவங்களுக்கு வெளிச்சம் வராது. வேதத்தையும் எதையும் கவனிக்கணும்? சாட்சி ஆகமம். நீங்கள் புரியும்படி சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு முழுவதும் நமக்கு என்ன ஆகமங்கள் கேட்டீங்கன்னா, சாட்சி ஆகமம். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு முன்பாக நடந்தவர்களை நாம் சாட்சியாக பார்ப்போம் என்றால் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். பவுல் இதை ரொம்ப அழகா எழுதுறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 15:4 வசனம் பாருங்கள். தேவ வசனத்தினாலும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம், அல்லேலூயா, முன்பு எழுதியிருக்கிறவைகளை வாசிக்க வாசிக்க நமக்கு என்ன பெருகும் கேட்டீங்கன்னா, நம்பிக்கை பெருகும். தேவ வசனத்தினால பொறுமையும் ஆறுதலும் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நிலை நிறுத்துவார் என்று சொன்னாரே, நம்முடைய முற்பிதாக்களை அவர் எப்படி நிலை நிறுத்தினார்?
என்பதை குறித்து நான் சற்று உங்களுக்கு விளங்க காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நிறைய வசனங்கள் கொஞ்சம் மடமடன் வாசித்தால் எனக்கு அது உபயோகமாக இருக்கும். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பூச்சக்கரத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார், பூமியில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் உன்னை என்ன செய்தார்? சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவங்கள மட்டும் இல்லை, பேதுரு எழுதுவார், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியை நடத்தி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மையும் ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. சாமுவேல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். தமக்கு ஜனமாக்கி கொள்ள என்ன செய்யணும்? பிரியமான. இப்போ முதல் தெரிந்து கொண்டாரு, இப்போ என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆனால் இவங்க தான் ரொம்ப வணங்க கழுத்துள்ளாக இருந்தாங்க. நம்மள ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணால் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு அவங்க மேலே என்ன செய்யாது? விருப்பம் போக. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சார்? ஒவ்வொரு காரியத்தை நினைச்சா அவர் நல்லவர். நம்ம உண்மையா இல்லாட்டா அவர் உண்மையா இருக்கிறார். சாமுவேல் சொல்றாரு, உங்களை தமக்கு ஜனங்களாக ஆக்கிக் கொள்வதற்கு பிரியமாயிருந்தார். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 17:22. உமது ஜனமாகிய இஸ்ரவேலர். இந்த வார்த்தையை பாருங்க. முதல் தெரிந்து கொண்டார், அடுத்தது ஜனமாக்கி கொள்ள பிரியம் வைத்தார். இப்ப வசனம் சொல்லுது, எப்படி எப்படி ஜனமா இருப்பதற்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான. என்றைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்படின்னா என்றைக்கும் என்ன அர்த்தம்? இம்மையிலையும் மறுமையிலையும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் சதாக்காலம் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்வாரு? சங்கீதக்காரனுக்கு அவ்வளவுதான் வெளிப்பாடு. மரண வரின்னு அர்த்தம் இல்லை. இல்லை, அதை தாண்டி ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி என்னோடு இருக்கும்படி உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அப்ப எங்கேயோ நடத்துவாரு? மறுமை. அதுதான் வசனம் சொல்லி என்றென்றைக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த தேசத்துக்கு வந்து டெம்பரவரி என்ன வச்சிருக்கோம்? பெர்மனன்ட் விசா கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கணும், எப்படி இருப்போம்? அப்படியே பூரித்து போயிடுவாங்க. நமக்குலாம் ஆண்டவர் பெர்மனன்ட் விசா கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. என்றென்றைக்கும் என் ஜனமாய் இருப்பதற்கு உங்களை என்ன செய்வேன்? நிலப்படுத்துவேன். அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துறேன். தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மேல் பிரியம் கொண்டவர், நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிலைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அதில் மேல பிரியமா இருக்கிறார். இப்ப அந்த வசனத்தை நீங்க கொஞ்ச காலம் பாடு அனுபவி. அப்ப பாடு வரும் பொழுது உங்களுக்கு நிலைக்க முடியாத நிலைகள் வரும்.
உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை அனுபவிக்கும் பொழுது இது இனிமேல் இப்படி நடக்க முடியுமா, இப்படி நிற்க முடியுமா, இந்த காரியங்கள் என் கைக்கு வருமா, இவைகளை நான் பார்க்க முடியுமா? நான் சொல்வேன், அவருடைய அழைப்பும் அவருடைய தீர்மானமும் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு சொன்னா, என் தலைமயிரை எப்படி இறக்குறீங்க தெரியுமா? நரைமயிரை பாதாளத்தில் துக்கத்தோடு. அவன் நினைச்சான், இனிமே என் வாழ்க்கையில என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் கடைசி வரைக்கும் துக்கத்தோடு தான் இருக்க போறேன். ஆனா ஆண்டோடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ நினைத்து பார்க்காத, நீ விரும்பின யோசேப்பை சந்திக்கிறதுக்கு தேவன் ஒரு நாளை வச்சிருந்தார். அவன் சொன்னான், இதை நான் தேவன் எனக்கு தந்தார், நான் இதை நினைக்கவே இல்லை, நான் உன்னை சந்திப்பேன் நினைக்கவே இல்லை, இப்போ என்னை எடுத்துட்டா கூட நான் சந்தோஷமா போவேன். நம்முடைய ஆண்டவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். நீங்க போகிற ஒவ்வொரு பாதை இதுதான் கடைசி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் உங்கள் காதுகளில் சொல்லலாம், சொல்லுகிறவர் மருத்துவராக இருக்கலாம், சொல்லுகிறவர்கள் மற்றவர்களா இருக்க அதிகாரம் உடையவர்களா இருக்கலாம். நான் சொல்றேன், எல்லா அதிகாரத்தையும் உடையவர் சொல்றார், நான் உங்களை நிலைப்படுத்துவேன், நான் உங்களை நிலை நிறுத்துவேன், என்னுடைய காரியங்களை தடுத்து நிறுத்துகிறவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் கையை யாரும் மறிக்க முடியாது. அவரை பார்த்து நீர் என்ன செய்கிறேன்னு எவனும் கேட்க முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் இருக்கு, மலைகள் விலகி போனாலும். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், தங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், எல்லாமே பூமி நிலையே மாறினாலும், தேவன் மாறாதவர். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காக்க உண்மையிலவராக இருந்தார். பூமியே அழிஞ்சு போச்சு, ஒரே ஒரு குடும்பம் பேழைக்குள்ள இருக்காங்க. அதில் நோட் பண்ண வேண்டிய காரியம், அந்த பேழைக்கு என்ன கிடையாது, டோர் இருக்கு, லாக் இல்லை. என்ன இல்லை? லாக் இல்லை. ஏன்னா அடைத்தவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சில வேலை அடைப்பாரு, அவர் திறக்கும் போது மகிமையா இருக்கும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிரச்சனைகளை கடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கதவை அடைப்பார். ஆனா ஆண்டவர் கதவை திறக்கும் போது நீங்க அந்த பிரச்சனையை விட்டு வெகு உயர்வுல, அரராத் என்கிற மேல, ராபா ஷத்தா ராபா நாகாத்தி ராபாலா, அவர் வைக்கிற இடம் மேன்மையான. ஆமென். உங்களை நிலைப்படுத்துவார். எனக்கு இந்த நிலைப்படுத்துவார் என்கிற வார்த்தையை வாசித்த பொழுது, இன்னைக்கு ஒரே ஒரு அதிகாரத்தில் இந்த 3 காரியங்கள், எனக்கு நேரம் என்னோட பேசிக்கிட்டே இருப்பேன், 2 மணி நேரம் கூட வசனத்தை பேசுறதுக்கு அவ்வளோ எனக்கு விருப்பம். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ரொம்ப லேட் எடுக்கிற, சீக்கிரமா முடிச்சிரு. எனக்கு ஆண்டவர் தந்த வசனத்தை பேசுறேன்னா அவ்வளோ விருப்பம். பயப்படாதீங்க, 2 மணி நேரம் பேச மாட்டேன். ஆண்டவர் அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்து
எத்தனையோ விசை வாசித்தாலும் கடந்த ராத்திரியில் இந்த வார்த்தைகளை நான் தியானித்த பொழுது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. எசேக்கியேல் 37 அதிகாரம் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் 26 வசனம் முதல் 28 வசனம் வரைக்கும் பாருங்கள். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் இருக்கும். நான் அவர்களை, வார்த்தை கவனிங்க, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லு, 7ஆம் நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அதை என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார். பரிசுத்தம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் இந்த அருமையான இந்த பகுதி ரொம்ப ஃபாதர் பாட்டு அப்படியே எழுதினார். நரம்புகள் உருவாகட்டும், எலும்புகள் உருவாகட்டும். ரொம்ப எனக்கு பிடித்த அநேக பகுதியில் இந்த ஒரு பகுதி. ஆனால் இந்த வசனத்தை திரும்ப 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 வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களை எப்படி நிலை நிறுத்தினார், நிலைப்படுத்தினார். இந்த நாளிலேயும் நான் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் இங்கே இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த பகுதியில் ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிலைப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் நிலைப்படுத்துதல் எப்படி இருக்கும்? 3 பகுதி இந்த இடத்துல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எரேமியாவையும் எசேக்கியேலையும் ஆண்டவர் கூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு காரியத்தை எப்பா நீ என்னத்தை பார்க்குற பாரு, நீ என்னத்தை பார்க்குற. அவன் சொல்லுவான், ஆண்டவரே இதை நான் பார்க்குறேன். நீ சரியாக பார்த்த, அதோடைய அர்த்தம் என்ன விலை கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர், குயவன் வீட்டுக்கு போ, நாங்கள் ஒன்று சொல்லித்தரேன், அதை என் ஜனங்களுக்கு சொல்லு. அப்போ இந்த பகுதியில் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்கிறார். முதல் 10 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எப்படி நிலைப்படுத்தினார் என்பது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இந்த 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே. எது? நான் இத்தனை பேர் நீங்க இவ்வளவு அழகா உட்கார்ந்து வசனத்தை என்ன செய்றீங்க கேட்குறீங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், நம்மளை கொண்டு போய் எசேக்கியேல் எங்க நிறுத்தினார்னா நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னது, எல்லாம் என்னது, இங்கே யாரா பேச முடியுமா? சம்டைம் ஆண்டவர் நம்ம அப்படிதான் நடத்துவார். பவுல் பெரிய வெளிப்பாடு பெற்றவன், ஆனா அவன் கலாத்தியர்கள் சொல்லுவான், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே அவைகளை என்ன செய்தேன் என்றால் விவரித்து காண்பித்தேன். இந்த எசேக்கியேல் சொல்ற, ஆண்டவர் சொல்ற, எப்பா இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்ய வசனம் சொல்லு, எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை. நான் சொல்றேங்க, ஆண்டவர் எப்படி நிலைப்படுத்துவார்னா வசனத்தினாலும் வார்த்தையினாலும் மாத்திரமே நிலை நிறுத்துவார். வேற எதிலையும் நிலை நிறுத்த முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும்
ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த ஊழியத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் வார்த்தையினாலே. நாம் அறிந்திருக்கிற இந்த முழு உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டாயிற்று. எங்கெல்லாம் தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரோ, லாசருடைய கல்லறை நடந்து சொன்னாரு, லாசருவே ஒன்றுமே ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மரித்து 4 நாள் ஆன அவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது. நீங்க விசுவாசிக்க முடியும் என்றால் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை போல வேற எதிலுமே இல்லை. அல்லேலூயா. மரித்து கிடக்கிற எந்த நிலைமையும் வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படும். உலர்ந்து போன எலும்புகளுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சார் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய். முதல் வார்த்தைக்கு எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து, ரெண்டாவது சொன்னார் அதற்கு மேலே நரம்புகள், அதற்கு மேலே எல்லாம் உண்டாயிடுச்சு. இப்போ என்ன இல்லை, ஆவி மாத்திரம் இல்லை. அதற்கு வார்த்தையை ஆண்டவர் சொன்ன பொழுது ஆவி உள்ள பிரவேசித்தோன்னு 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பித்தபடி தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி பிரவேசிக்க உயிரடைந்து காலொன்றி. எங்க யாருங்க இவன் வந்த பொழுது எங்க பார்த்தது என்ன தெரியுமா? உலர்ந்து போன எலும்புகள். வந்த பொழுது பார்த்த காரியங்கள் சிதறப்பட்டிருக்கிற அந்த எலும்பும் எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் தெரியல. ஆனா வார்த்தையை சொல்ல 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 இப்பொழுது பெரிய சேனையாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாருமாமே, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, நாங்கள் என்ன செய்யறோம், நம்பிக்கையே இல்லைங்க. எப்போ எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நாங்கள் உலர்ந்து போயிட்டோம். கர்த்தருடைய கிருபையில் 2019ஆம் ஆண்டு நானும் அண்ணனும் இஸ்ரேல் தேசத்துக்கு போவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்தார். எங்கள் சபையோடு சேர்ந்து நாங்கள் போனோம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்தை கூட்டு போயிருந்தாங்க. அங்கே பெரிய என்ட்ரன்ஸில் இந்த வசனம் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. உலர்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்த எங்களை மறுபடியும் நம்பிக்கையற்று இருந்த எங்களை மறுபடியும் எங்கள் தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உலர்ந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? எங்கேயோ பிரிந்து தனியாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? அவர் செய்ய வல்லவர், அவர் நிலைப்படுத்த வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே. ஆமென். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி நடக்கணும்? வசனம். எனக்கு இந்த வார்த்தையை வாசித்த பொழுது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? எனக்கு இந்த வார்த்தையில் எல்லாம் நடக்குதுங்க. அவன் என்ன செஞ்சான்? தூங்கிட்டு இருந்தானா? இல்லை, கர்த்தருக்கு. இன்னொரு இடத்த சொல்லுது, அவன் ஏலிக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் என்ன செய்தான்? நம்ம சொல்ற மாதிரி சொன்னா எல்லாமே நடக்குது. ஆராதனை நடக்குது, வார்த்தை என்ன பிரசங்கம் நடக்குது, ஜெபம் நடக்குது, எல்லாமே நடக்குது. என்ன இல்லை?
இன்னைக்கு நிறைய சபைகளுடைய நிலைமை இதுதான். பார்க்க அவ்வளவு பிரமாதமா இருக்கிற ஜொலிக்கிறது, ஆனா அங்க இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. பிரதர், இன்னைக்கு அப்படி மாறிட்டாங்க எல்லாரும். அங்க சென்னையில வந்தா இதே மாதிரி தான், எல்லாமே நல்ல வசதியா இருக்கிறது. சில இடத்துல போனீங்கன்னா அப்படியே அந்த வர்ஷிப்ல அப்படியே முழுகிருவீங்க. நான் யாரையும் குறைய சொல்லல, இந்த வார்த்தையின் மூலம் நான் சொல்றேன். ஒவ்வொரு சபைக்கு தேவை என்ன தெரியுமா? அலங்காரம் இல்ல. ஒவ்வொரு சபைக்கு தேவை என்ன தெரியுமா? கவர்ந்து இழுக்கிற ஆர்ப்பாட்டம் அல்ல, அந்த சபையில வசனம் இருக்கணும். இன்னைக்கு தைரியமா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் எனக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஏன் விரும்பினாங்க? அந்த சபைக்கு இங்க வந்து பாருங்க, அவ்வளவு மகிமையான ஆலயம் கட்டப்பட்டு, அவ்வளவு மகிமையான காரியங்கள், அவ்வளவு ஜனங்கள் வராங்க. எதுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அங்க இருந்து. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு காலையில 4 மணி ஆராதனைக்கு 3 மணி நேரம் பயணம் செய்து 4 மணிக்கு வந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு படுப்பாங்க, எத்தனை மணிக்கு எழும்புவாங்க தெரியாது. ஆனா வார்த்தையின் மேல உள்ள வாஞ்ச. இன்னைக்கு இவ்வளவு பெருக்கம் எப்படி வந்தது தெரியுமா? வார்த்தை. நான் இந்த சபைக்கு சொல்றேன், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கு? நான் பாஸ்டருக்கு நான் சொல்வதற்கு நான் தகுதி இல்லை, அவர் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார். ஆனா நான் அன்பாய் சொல்லுகிறேன், இந்த சபை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வார்த்தைக்கு. அந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை தான் இன்னும் உங்களை வர்த்திக்க பண்ணும். நீங்கள் அநேகராய் இந்த தேசத்தில் பயன்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு ஏலி நாட்களில் எல்லாம் நடக்குது ஆஸ் யூஷுவல், எல்லாம் ஆராதனை நடக்கிற எல்லாம் நடக்கிற போல. ஆனா வசனம் எப்படி இருக்கு? ஏன் அபூர்வமாச்சு? இன்னைக்கு சில பேர் வராங்க, ஆலயத்துக்கு வராங்க, அவங்களுக்கு வந்த வண்ணமாகவே திரும்பி போறாங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன செஞ்சாரு? உங்க கூட பேசினவர் ஏன் அவர் கூட பேசல? இங்க ஏன் ஆண்டவருடைய வசனம் அந்நாட்களில் சொல்லி, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருந்திருக்கு? வார்த்தை இருந்திருக்குது. ஆனா இப்போ அபூர்வமா இருக்குது வார்த்தை. காரணம் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் புஸ்தக கடைசி வசனத்தை வாசிங்க, 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி. அவங்களுக்கு யார் இல்லை தெரியுமா? உலக பிரகாரமாகவும் அவங்களை ஆளக்கூடிய ராஜா இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவங்களுக்கு ஆளக்கூடிய. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி மாறிட்டாங்க. ஏன் இஷ்டம், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் எப்படி வேணா நடப்பேன். நீங்க பழைய காலத்து இந்த வசனத்தெல்லாம் கொண்டு வந்து எனக்கு அங்க சொல்ற பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க. நிறைய பேர் இன்னும் பைபிள் பைபிள் அதெல்லாம் பழைய காலம். எங்க காலம் இது? நாங்க வாழ்றது எங்க இஷ்டம், எங்களுக்கு தெரியும் எது தவறு எது. பிரதர், இந்த வார்த்தையை சொல்றேன், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் உங்க பார்வைக்கு சரியானபடி நீங்க நடக்கணும்னு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வசனம் அபூர்வமா இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேச முடியாது. யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா? ஆண்டவரே நான் எங்க போனப்பா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா. நீங்க அப்படி வந்து பாருங்க, நேரடியாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. வழக்கத்தின்படி ஆராதனைக்கு வராதீங்க. ஏதோ ஒரு மணி நேரம் அப்படி பல்ல கடிச்சு கொண்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, இந்த சூழ்நிலையில் இருக்கிற நான் இதுக்கு நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நீங்க எந்த பாதையில போனாலும் அதற்குரிய சொல்யூஷன் எங்க இருக்குன்னா வேத வசனத்துல இருக்கு. உலர்ந்து போய் நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் மாற்றப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சபை வர்த்திக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்பொழுது வசனம் அபூர்வமாய் மாறினது? ஏன் இஷ்டப்படி, ஏன் பார்வைக்கு ஏற்றபடி நடக்கும். ஒரு நாளும் தயவு செய்து வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் செய்யறதெல்லாம் ரைட்டு, நான் எனக்கு தெரியல, நான் எதுவும் ஒன்று தவறா போல, இல்லை இல்லை, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிப்பா, அவர் உன்னை மேன்மையாக வைப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் தனக்கு சரியா இருக்குதுன்னு எடுத்த பாதைகள் எல்லாம் எங்க போச்சுன்னா நஷ்டத்துல போய் வந்து சொல்றேன், ஒரு நஷ்டத்துல போய் ஒரு கஷ்டத்துல போய் சிக்கி அதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்க தான்பான்னு சொல்றதை காட்டிலும் முன்னதாகவே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சுகமா இருக்கும் பொழுதே உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். அப்படிதான் எரேமியால இருக்கு 22ஆம் அதிகாரம். நீ நல்லா இருக்கும் போதே நான் சொல்றேன், இன்னைக்கு நல்லா இருக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வார்த்தை இல்லாமல் உங்களை கர்த்தர் நிலைப்படுத்த முடியாது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும், நான் சொல்றேன், இந்த நிலைக்கு நம்ம யாரும் போகலன்னு நினைக்கிறோம். உலர்ந்து போய் எல்லாமே சிதறப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிற எலும்புகளையே வார்த்தையினால உயிர்ப்பிக்க முடியும் என்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையினால உயிர்ப்பிக்க வல்லவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசித்தேன், நீங்க வாசிங்க 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18-19 வாசியுங்கள். எசேக்கியேல். இவைகளின் பொருள் என்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் அண்டர்லைன் பண்ண, என ஹைலைட் பண்ண வச்ச வார்த்தை, என் கையில் ஒரே கோலாகும். ஆமென். நீங்க ஒரு வசனம் உங்களுக்கு இதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். அந்த வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது என்ன யோசேப்பின் கோல், இது என்ன யூதாவின் கோல். நீங்க வேகமா வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 67, 68 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 78, 67, 68. யூதா கோத்திரத்தையும் தெரிந்து கொண்டார். 67 வாசிங்க. 67. அவர் யோசேப்பின் கூடாரத்தை என்ன செய்தார்? புறக்கணித்தார். எப்பிராயீம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? அதனால்தான் நீங்க சிறிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை வாசிங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏன் இப்படி இருந்தது?
இது எல்லாவற்றையும் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பட் நான் உங்களுக்கு ஒரு காரியம் தரேன். ஆண்டவர் யோசேப்பை கூடாரத்தை என்ன செய்தாராம்? புறக்கணித்தார். எப்ராயிமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொன்னார். ரூபனுக்கு பதிலாக அப்பா வைக்கல, ஆண்டவரே வச்சாரு. சரிங்களா? ஆண்டவரே. யோசேப்புக்கு அது பிரியம் இல்லை. மனசே தான் மூத்தவன், கையை மாற்றி வைங்கன்னு சொன்னான். யாக்கோபு சொன்னான், இல்லைப்பா எனக்கு இந்த கண்ணு தெரியல, ஆனால் இந்த கண்ணு தெரியும். ஆமே. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவன். அல்லேலூயா. ஆனால் அந்த கூடாரத்தையும் என்ன பண்ணிட்டார்னா புறக்கணிச்சு. யாரை தெரிந்து கொண்டார்? இது எதுக்காக தெரிந்து கொண்டார்னா வேகமாக சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமே. நீங்கள் அந்த வழியாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் உண்டாக்குனார் தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறாரு, உங்களை எல்லாரையும் நிலைப்படுத்துவதற்கு இவ்வளோ நாள் நீங்கள் இதனால பிரிந்து இருந்தீங்க. இப்போ என் கை என்ன செய்யணும்? 2 கோலையும் ஒன்றாக மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன்னை யாராகிலும் கேட்டா நீ சொல்லுப்பா, என் கையில் ஒரே கோல். இதுக்கப்புறம் நீங்க தனித்தனி அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீர் எல்லாவற்றோட இணைக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இணைக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒன்றாக இணைக்க வல்லவர். ஒருவேளை எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. பட் கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மற்ற இடத்துலேருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை கர்த்தர் இணைப்பதற்கு அவர் கரம் அதை செய்து முடிக்கும். வேத வசனத்தில் சில இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய கரம் அதை என்ன செய்யும்? செய்து முடிக்கும். இந்த கரத்தை குறித்து நீங்க வேத வசனத்தில் வாசித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்ரா நெகேமியால அதிகமாக சொல்லியிருக்கோம் அவருடைய கரம். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் வெட்கப்பட்டிருந்தேன். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. யாரு? இவங்களும் அதிகாரிகளா இருக்கிறாங்க. கோரேஸ் ராஜா என்ன கொடுத்திருக்காருன்னா கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த காரியங்கள்லாம் செய்யணும். அலங்கம் கட்டணும், ஆலயம் கட்டணும், சுட்டெரிக்கப்பட்ட எல்லாமே புதுப்பிக்கப்படணும். ஆமே. சொல்ல மாட்டேன்றீங்க. இதெல்லாம் கெட்டினா என்ன வரும் தெரியுமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இணைக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை செஞ்சா முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசியுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, என் கை செய்யவா, என் கரம், என் கரம் செய்ய. இவங்க சொல்றாங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் கோபமும் விலகிற எல்லார் மேலும் இருக்கிறது நாங்கள் ராஜாவுக்கு. எப்போ இந்த கரம் வந்துச்சு? ஒரு மனுஷன் மேலே. நான் முதல் சொன்னேன், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதுக்கு நிலைப்படுத்துறதுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வசனம் வேணும்னா நம்முடைய
மனதில் போனபடி நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இங்கே கர்த்தருடைய கரம் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றாக்க வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்தாங்கன்னு முந்தின வசனத்தில் போட்டு வாசி பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, ஏங்க நம்ம ஒரு சீக்ரெட் அறிஞ்சிட்டா, அது என்ன சீக்ரெட்னா, ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும். ஆகாப் எப்படிப்பட்ட ராஜானா, ரொம்ப ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குனவன். ஆனா அவன் கூட என்ன பண்ணானா, ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை சொல்றாரு, பாரு அவன் தன்னை என்ன பண்ணிட்டான், எனக்கு முன்னாடி தாழ்த்திட்டான். நான் சொல்றேங்க, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மை பட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, கர்த்தருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு ஏன் பார்க்க முடியல தெரியுமா? நம்ம பார்வோனுடைய ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. மோசே சொல்லுவான், எந்த மட்டும் உன்னை தாழ்த்த மனதில்லாது இருப்பார். எப்படி தாழ்த்த முடியும்? அங்க வாசிக்கிறாங்க, எப்படி தாழ்த்தினாங்க வாசிங்க. தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பொருட்களுக்காகவும் தேடுகிறதற்கு அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினோம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துதல்ன்றது எப்படி தெரியுமா? நான் சொல்றேன், உலக மனிதரை தேடி ஓடாதீங்க, அதிகாரிகளை தேடி ஓடாதீங்க. சில பேர் சொல்ல, ரொம்ப நம்பினேன் பிரதர், மலை போல அந்த மனுஷனை நம்பினேன். நீங்க எப்படி நம்பினாலும் அவன் ஏமாத்தி போடுவான். அதுக்கு மாறா உங்க அறை கதவை போட்டுங்கள், தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் தேவன் வெளியரங்கத்தில் தம்முடைய கரத்தை ஆண்டவர் விளக்குறதை நீங்க பார்ப்பீங்க. தம்முடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும், நேரம் இல்லை. நான் சொல்றேன், அவருடைய கரத்தினால நமக்கு ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையினாலே நிலைப்படுத்துவார், கரத்தினாலே நிலைப்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து முடிச்சிடலாம். நீங்கள் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 37:22. அவைகளை ஒரே ஜாதி ஆக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் எப்படி இருப்பாரு சொல்லிட்டு சொல்றாரு. இனி 2 ஜாதிகளாக, முதல் சொன்னாரு வளர்ந்து போன எலும்பா இருக்கிறவர்களை காண்பித்து அவர்களை பெரிய சேனையாய் நிறுத்தினார். 2வது 2 கோலா இருந்ததை ஒரே கோலாக அவருடைய கரம் செய்தது. இப்ப சொல்றாரு 2 ராஜாக்கள் இருந்தாங்க. நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா. சாலமோன் காலத்துக்கு பின்பாக அவனுடைய மகனாகிய ரகபயாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தையும் பிரித்து 10 கோத்திரத்தை அந்த வேலைக்காரனா இருந்த யெரொபெயாமுடைய கையில கொடுத்துட்டார். ஒரே ஒரு கோத்திரம் லேவியும் சேர்ந்து யார்கிட்ட இருக்காங்க? யூதா கிட்ட இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட 10 கோத்திரம் இருந்தாலும் ஸ்ட்ரென்த் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? யூதா. ஏன் தெரியுங்கன்னா, ஆலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. அவங்க அதை வச்சுதான் சொன்னாங்க, நாங்க இருக்கிறதுல எப்படிப்பட்டவங்க, நீங்க என்னதான் இது பண்ணாலும் எங்க கிட்ட என்ன செய்யணும்? வரணும். இந்த மலையில வந்துதான் நீங்க தொழுகணும். அதனால தான் அந்த பெண்ணு கேட்டா ஆண்டவரா இயேசுகிட்ட, மலையில வந்து தொழுகணும்னு சொல்றீங்களே. ஆனா ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? அப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம்
இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்த அந்த ஒரே ராஜா யாருன்னா என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலர் நினைச்சாங்க இந்த யூதா கிட்ட ஜனங்க போகக்கூடாது, அதனால எரோபியாம் ஒருத்தன் செஞ்சான். அவங்க அங்கே போகாமல் இருக்கிறான். பெத்தேல்ல ஒரு கண்ணுக்குட்டியை வை, தான்ல ஒரு கண்ணுக்குட்டியை வை. அங்கே ஆரம்பிச்சதுங்க. இஸ்ரவேலர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, சமாரியா அவங்களுக்கு தலைமையிடம், யூதாவுக்கு எருசலேம் தலைமையிடம். சமாரியர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க. அதனால தான் அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டோட சொன்னா, நீங்கள் எங்ககிட்ட என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்க. ஒதுக்கப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, கீழானவர்களாக்கிட்டாங்க. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் செய்த காரியத்தை பவுல் சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சார். வாசிங்க, எபேசியர் 2:18 வாசிங்க, முடிச்சிடலாம். எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. அந்தபடியே யாரு இரு திறத்தார்னா யாரு? முன்னாடி எழுதுவாரு, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். அவன் இருந்த நம்மையும், இஸ்ரவேலர் பிரிந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வாசிங்க, இரு திறத்தார், ரெண்டு பகுதியில் இருக்கிறவங்க ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களையும் ஒன்றாக்கிட்டாரு, அவர்களோட நம்மையும் உண்டாக்கிட்டார். நம்மளாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்க. நாம் இதற்கு தகுதியற்றவர்கள். இந்த ஒலிவ மரத்தில் காட்டொலிவமாகிய நம்மை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் அணைச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருவதற்கு அவங்களுக்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்கோ அதே ஸ்லாக்கியம் நமக்கும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.